வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஒரு உடம்புக்கு எப்படி மூக்கும் வாயும் முக்கியமோ அதே போல ஒரு வீட்டுக்கு கதவும் ஜன்னலும் ரொம்ப முக்கியம். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. தேக்கு மர கதவுகளை விட இப்போ அதிக அளவுல ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கிறது கிளாஸ் இன்டீரியர் டோர். ஒரு ஜன்னல் கண்ணாடியை முழு கதவா வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இது இருக்கும். நம்ம வீட்டு கலருக்கு கான்ட்ராஸ்டா பெயிண்ட் அடிச்சு இந்த கதவை செட் பண்ணோம்னா ஒரு பிரம்மாண்டமான வீட்டுக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் பச்சைக்குன்னு ஒட்டிக்கும். கதவுகளுக்கும் ஜன்னல்களுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கு. இது ஒரு ஆர்ட். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நீளமா ஹால் இருக்கிற வீடுகள்ல கதவை நேரா வச்சு ஜன்னலை பக்கவாட்டுல வச்சா வெளிச்சமும் ஈஸியா உள்ள வரும். அதே நேரத்தில் ஹாலும் பார்க்க பிரம்மாண்டமா இருக்கும். எந்த இடத்துல எந்த கதவு வைக்கணும், எதை எப்படி அழகா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு ஹோம் டெக்கர்ஸ்ட கேட்டு வச்சா வீடு அழகா இருக்கும். ரீடட் கிளாஸ் டோர். இது முழு கண்ணாடி கதவுங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படிங்கறத தெளிவா பார்க்க முடியாது. ஃபாரின்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ இங்கேயும் நிறைய வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது யாராவது வெளியில இருந்து வராங்க அப்படின்னா கிளாஸ் டோர் வழியா நம்மளால ஈஸியா வெளியே பார்க்க முடியும். ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியாது. இது கலரை கரெக்டா சூஸ் பண்ணி வச்சோம்னா வீட்டுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய வீடுகள்ல கிச்சன் சைடு அதிகமா வெளிச்சம் இல்ல அப்படின்ற பிரச்சனை இருக்கு. இதுக்காக வெளிச்சம் அதிகமா தர பல்பை மாட்டினா சூடு வரும். அது மட்டும் இல்லாம கரண்ட் பில்லு எகிரும். இதுக்கு ஒரே சொல்யூஷன் ஆக்டகனல் கிச்சன் விண்டோ. நல்லா வெளிச்சம் வர சைடுல கிச்சன் சைடு பாத்தீங்கன்னா நல்லா வளைவான கண்ணாடியை வச்சு இந்த ஜன்னலை ஃபிக்ஸ் பண்ணணும். இது பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், வெளிச்சமும் நல்லா வரும், காத்தும் நல்லா வரும், அதே நேரத்தில் கரண்ட் பில்லும் கம்மியா இருக்கும். கதவுகள்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நம்ம வீட்டோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கதவுகளை வைக்கணும். அப்பதான் காத்தும் வெளிச்சமும் நல்லா வரும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில வீடுகளுக்கு கதவுகள் பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய காலி இடம் இருக்கும். அங்க காத்து அதிகமா வீசும். அந்த அமைப்புல கதவுகளுக்கு பக்கத்துல ஜன்னல் வைக்க கூடாது. ஏன்னா காத்தை உள்வாங்கி ஜன்னல் வழியா வெளியேற்றிடும். சோ இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா? சில வீடுகள்ல வெளிச்சம் கம்மியா இருக்கும். அந்த குறைய தீக்கிறது ஜன்னல்கள் தான். அப்படிப்பட்ட வீடுகள்ல பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் பிளான் பண்ணி ஜன்னல்களை வச்சா வீட்டுக்குள்ள வெளிச்சத்தை கொடுத்து பிரகாசமா ஆக்கும். ஆனா 10 மணி வரைக்கும் நம்ம தூங்குறது கஷ்டமாச்சே. சில வீடுகள் குட்டியா இருக்கும். அதை பெருசா பிரம்மாண்டமா அழகா காட்ட முடியும். அதுக்கு சொல்யூஷன் என்னன்னா வெளிப்புற கதவுகளுக்கு லைட் ப்ளூல வெளிர் நிற பெயிண்ட் அடிக்கணும். அது மட்டும் இல்லாம ஜன்னல்களுக்கு இந்த கொசுவலை மாதிரி வேலைகள்லாம் செய்யாம கண்ணாடி வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம்னா பார்க்கிறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். வீட்டோட அகலம் குறுகலா இருக்கும்போது அதோட மெயின் டோரை பெருசா அமைக்க முடியாது. இதுக்கு பலே ஐடியா பண்ணி பிரெஞ்ச் விண்டோ கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. பிரெஞ்ச் விண்டோ அப்படின்னா ஒரு ஆளு உயர கண்ணாடியை நம்ம வீட்டோட மெயின் டோர் பக்கத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் பெருசாவும் அந்த வீடே பெருசாவும் தெரியும். சில வீடுகளில் ஹாலை தவிர மற்ற ரூம்ஸோட பிளேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அங்க அந்த ரூம்ஸோட கதவை திறந்தா உள்ள பொருட்களே வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் ஸ்லைடிங் டோர் யூஸ் பண்ணலாம். அதாவது இடமே இல்லை ஸ்லைடிங் டோரா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. ஸ்லைடிங் டோரை வச்சிங்கன்னா செலவும் கம்மி, இடமும் மிச்சம், அப்புறம் ஈஸியா அக்சஸ் பண்ணலாம். நிறைய அபார்ட்மெண்ட்டோட பால்கனியோட டோர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணாடி அப்புறம் இரும்பு கம்பியை மிக்ஸ் பண்ணி செஞ்சிருப்பாங்க. இதனால நம்ம வேடிக்கை பார்க்குற இடங்கள்ல இரும்பு கம்பியால மூடி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, மழை பெஞ்சா அந்த இரும்பும் துருப்பிடிச்சிரும். இதுக்கு பதிலா நம்ம கூலிங் கண்ணாடிகள் இருக்கிற ஸ்லைடிங் டோரை யூஸ் பண்ணலாம். வேணுங்கிறப்ப ஓபன் பண்ணிக்கலாம், வேணாங்கிறப்ப மூடி வச்சிடலாம். ஃபாரின்ல மெயின் டோர்ஸ்க்கு 2 பக்கமும் பாத்தீங்கன்னா கண்ணாடி ஜன்னல் ஆள் உயரத்துக்கு இருக்கும். இது எதுக்குன்னா வெளியில யார் வந்திருக்கா அப்படிங்கறத ஈஸியா நம்ம உள்ள இருந்து பாத்துக்கலாம். இங்க அதிகமா செலவாகும்ட்டு நம்ம ஆளுங்க வைக்கிறது இல்ல. இது சேஃப்டி அப்படிங்கறத தாண்டி இதுல செலவும் கம்மிங்க. நல்ல ஹோம் டெக்கர்ஸ்ட போனீங்கன்னா அழகா வச்சு கொடுத்துருவாங்க. வீட்ல குறிப்பா பெட்ரூம் ஜன்னல்களுக்கு நம்ம ஸ்கிரீன் போட்டிருப்போம். ஆனா காத்துல அது அடிக்கடி பறக்கும். இதனால நம்ம பிரைவசி கெடும். இதுக்கு ஆப்ஷனா ஹோம் டெக்கர்ஸை கூப்பிட்டு கூலிங் கண்ணாடிகளை அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்கிரீன் போடுறதுக்கும் அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நமக்கு பிரைவசியும் இருக்கும், வெயிலும் உள்ள கம்மியாக வரும். நல்லா இருக்கே, ட்ரை பண்ணுவோமா? ஆனால் ஓனர் ஒத்துப்பாரா? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.